செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். தன் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். பைபிள் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். இதுதான் நம்முடைய பிரசங்கத்துக்கான வாக்கியம். ஆண்டவர் நம் நடுவில் இருக்கணும். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம் நடுவில் அவர் இருக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை, அந்த சீரை பெற்றவர்கள் மிகவும் அக்களித்து மகிழத்தக்கதான பலம் நமக்கு உண்டாகும். ஆண்டவர் நம் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார் என்பதை ஆதி நாளிலே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆண்டவருடைய பிரியமே நம்ம மத்தியில் அவர் இருக்கணும். அப்போ தெய்வத்தின் நோக்கம் அப்படித்தான். அவர் நம்முடைய நடுவில் இருந்தால்தான் வெற்றி வாங்க முடியும். தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், தேர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுடைய நோக்கம், நான் வெற்றி பெற வேண்டும். எப்படி வெற்றி வருகிறது? ஆண்டவர் நம் நடுவில் இருக்கும்போது நல்ல வெற்றியை வாங்க முடியும். குடும்பத்தில் நடுவில் இருக்கும்போது குடும்பத்தில் வெற்றியை வாங்க முடியும். உங்கள் குடும்பத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா குடும்பமாக ஜெபம் பண்ணி முதல்ல தேவனிடத்தில் அந்த பொறுப்பை கொடுங்கள். உதாரணமாக ஒரு வீட்டை கட்டுகிறீர்கள். கணவன் மனைவியா சேர்ந்து ஒரு நாள் ஜெபம் பண்ணி, ஆண்டவர் அந்த பொறுப்பை உங்க கையில் கொடுக்கிறோம், நீங்க எங்கள் நடுவில் இருந்து இவை எல்லாம் எங்களுக்கு வாய்க்க பண்ணும் என்று சொல்லுங்கள். அப்பொழுது அது உங்களுக்கு வாய்க்கும். ஒரு திருமணத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள். உங்கள் வீட்டின் திருமணம் நடைபெற போகிறது. ஒரு நாள் அதற்கு முந்தின சில தினங்களுக்கு முன்பாகவே நீங்கள் தேவ சமூகத்தில் கணவன் மனைவியாய் வந்து, ஆண்டவர் இந்த திருமணத்தை நடத்தும்படி இதை உங்க கையில கொடுக்கிறோம், நீங்க எங்க நடுவில் இருந்து திருமணத்தை நடத்துங்க அப்படி சொல்லி ஒப்படைத்தால் அதுதான் நமக்கு ஆசீர்வாதமான அனுபவம். இப்படி கர்த்தர் நம் நடுவில் இருக்க வேண்டும். நம் குடும்பத்தின் நடுவில் ஆண்டவர் இருந்தால் அந்த குடும்பம் ஒரு நாளும் கவிழாது. எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்லுவீர்கள்? இயேசு கிறிஸ்து அந்த படவின் நடுவில் அமர்ந்திருந்த பொழுது படகு அமிழவில்லை, அமிழ்ந்து போகவில்லை. கர்த்தர் அதை காப்பாற்றினது எப்படி உண்மையோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எல்லா விதமான நன்மை தருவார். இதை கழிந்த நாளில் நாம் தொடர்ச்சியை பார்த்துவிட்டு 2 விஷயத்தை நாம் தியானித்தோம். அடுத்ததாக ஆண்டவர் நமக்கு எந்த இடத்தில் நின்று நம்மை அவர் நடத்துகிறார் என்பதை அறிவதற்கு வாருங்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினத்தில் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். யாருடைய நடுவில் கர்த்தர் நின்றார்? பயந்தவர்கள் நடுவில். பைபிள் நமக்கு இந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட பயம்? இவர்கள் யார்? ஏன் இவர்கள் பயந்தார்கள்? பயத்தை பைபிள் 2 விஷயமாக காட்டுகிறது. ஒன்று மனிதனுக்கு பயப்படுகிற பயம், 2 தேவனுக்கு பயப்படுகிற பயம். இந்த கூட்டத்தார் யார் என்று நீங்கள் கவனித்தால், யார் நடுவில் நின்று கர்த்தர்களுக்கு தைரியம் கொடுத்தார் என்றால், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் வாழ்ந்த ஒரு கூட்டத்தார், ஆண்டவருடைய அன்பில் நிறைந்து வாழ்ந்த கூட்டத்தார், தெய்வத்துக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்த கூட்டத்தார், தங்கள் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு ஆண்டவர் போதும் என்று சொல்லி அவருடைய பாதத்தை பற்றி கொண்ட கூட்டத்தார் பயந்து நிற்கிற வேளையில் அவர்கள் நடுவில் கர்த்தர் வந்து நின்றார். அப்ப யாருக்கு மத்தியில் இருப்பாரு? தேவனுக்கு பயந்து வாழுகிறோம் பார்த்தீங்களா, அவங்க நடுவில் ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்த்துவதுதான் பாக்கியமானதும் புத்திசாலித்தனமான விஷயம். நிறைய குடும்பத்தில் பிள்ளைகள் ஜெபத்தில் வாய் திறப்பதில்லை.
சில பிள்ளைங்க ஆவியானவரோடு இணைந்து நடத்தப்படுவதில்லை. அப்படிப்பட்ட இடத்தில் அந்த பிள்ளைகளை அந்த பெற்றோர் உருவாக்கி தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை போதிக்கும் போது அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் உண்டாகும். அப்போ தேவனுக்கு பயந்து வாழுகிறவர்களுடைய நடுவில் அவர்கள் பயப்படும் போது, அவர்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தர் அவங்க நடுவில் நின்று அவர்களை தேற்றுவதை பார்க்க முடியும். இங்கு இருக்கிற ஒரு கூட்டம் மக்கள் ஆண்டவருக்கு பயந்து நடுங்குகிறவர்கள். அதனாலே தான் இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு பயப்படுகிறோம் என்பதை இந்த செயல் மூலமாய் நிரூபித்திருக்கிறீர்கள். எல்லா செவ்வாய் கிழமைகளிலும் ஆண்டவரை தேடி நீங்கள் வருகிறீர்கள் என்று சொன்னால் அது நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பதை காட்டுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பயந்து எனக்காக இந்த இடத்தில் வந்திருக்கிற உன் நடுவில் நான் வாசம் பண்ணுவதற்கு வெட்கப்படுவதில்லை. உன் நடுவில் நான் அமர்ந்திருப்பேன், உன்னுடைய வாழ்வை நன்மையாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு களைப்பு பலவீனம் இருந்த போதும் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். அது தேவனுக்கு பயப்படுகிற பயமாக காட்டப்படுகிறது. உங்களுக்கு நிச்சயமா அதற்குரிய பிரதிபலனை அப்ப தந்தே தீருவார். நீங்கள் தேவனுக்கு பயந்து நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையில விசேஷித்த ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். ஆண்டவர் சொல்ற, உங்க நடுவில் நான் இருக்கிறேன். ஆமென். நீங்க மனுஷனுக்கு பயந்து வந்தவங்க இல்லை, தேவனுக்கு பயந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். எத்தனையோ சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருந்த பிறகும் நீங்கள் தேவனை நம்பி வந்திருக்கிறபடியினால் உங்கள் நடுவில் நான் இருந்து உங்கள் பயத்தை மாற்றவும் உங்களுக்கு உதவி செய்யவும் காத்திருக்கிறேன். ஒரு தாய் ஒரு நாள் அழுகையோடு இப்படி சொன்னாங்க, எங்களுடைய வீட்டில் நிறைய பிரச்சனை, நான் இப்போ தான் ஆண்டவராகி இயேசுவுக்கு என்னை முழுசாக அர்ப்பணித்தேன், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆனால் எங்கள் வீட்டு பிரச்சனை முன்னே காலங்கள் உள்ள பிரச்சனை, அது தொடர்ந்து எங்களை கஷ்டப்படுத்துகிறது. இந்த பிரச்சனை வேளையில் நான் பயப்படுகிறேன். எனக்கு பயம் வரும்போது உடனே எனக்கு வலிப்பு நோய் வந்து விடுகிறது, உடனே அது என்னை பாதிக்கிறது. இதனால எனக்கு பயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று வருத்தத்தோடு சொன்னார்கள். அந்த அம்மா சொல்லும்போது ஒரு வார்த்தை இப்படி சொன்னாங்க, நான் இப்போ தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இதுவரைக்கும் நான் கிறிஸ்துவுக்காக வாழலை, ஆனால் இப்போ நான் கிறிஸ்துவுக்காக வாழுகிறேன், பயம் என்னை ஆட்கொள்ளுகிறது என்று. அன்னைக்கு அது ரொம்ப பாரமாக நாங்கள் ஜெபம் பண்ணோம், அவங்க தலை மேலே கை வச்சு. இப்படிப்பட்ட அந்த போராட்ட வல்லமையை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு போராடி ஜெபம் பண்ணி தைரியமாக சொல்லி அனுப்பணும். ஆண்டவர் நிச்சயமா உங்கள் நடுவில் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அது சொல்லி அனுப்பிவிட்டேன். இதுபோல நாட்கள் கடந்தது. மீண்டும் பழைய பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் தலை தூக்க ஆரம்பித்தது. பயங்கர நெருடல் அங்கே வந்தது. இந்த அம்மாவுக்கு பயம் தொற்றிக்கொள்ள ஆரம்பித்தது. பயத்தில் அவங்க உறைந்தாலும் அவங்க மன சொல்லுதான், இப்போ கீழே விழுந்துருவேன், எனக்கு வலிப்பு வந்துடும் சொல்லும் போதும் மற்றவங்களும் நினைச்சாங்க, இந்த பொண்ணுக்கு இப்போ இப்படி வந்துருமே, ஐயோ இந்த பிள்ளை இப்போ நாக்கி பல்லெல்லாம் கடிச்சிருமே அப்படின்னு சொல்லி அவங்க பயந்திருந்தாலும் இந்த பெண் சகோதரிக்கு அப்படிப்பட்ட சம்பவம் ஏதும் நடக்கலை. அப்படியே நின்னாங்க கடைசி வரைக்கும். நிற்கும் போது அவருடைய மனதில் ஒரு தைரியம், நல்ல ஒரு தைரியம். ஆண்டவர் என்னை சொன்னபடி அப்படியே நிலைநிறுத்தி விட்டார். வலிப்பு வரல, ஆனால தைரியமான பேச முடியும் சொல்லி பேசி அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட இந்த தாய் காரணமாய் மாறினார்கள். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க நடுவில் ஆண்டவர் எப்போதும் இருப்பார். ஏதோ ஒன்றை குறித்து நீங்க வலியோட, வேதனையோட, துயரத்தோட, துக்கத்தோட நீங்க பாரப்பட்டு இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் உங்கள் பக்கத்தில் நின்று உங்களுக்கு உதவி செய்ய உங்கள் நடுவில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்பதை மறக்கவே கூடாது. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பயப்படுகிற உங்க நடுவில் என் ஆண்டவர் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் நீங்க இருப்பீங்களோ அவர்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். பரிசுத்த வேதம் அதை தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்கள் வாழ்க்கையின் முன்னுக்கு கொண்டு வாருங்க.
உங்களை எதிர்க்க யாராலும் முடியாது. கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்தால் நீங்கள் தான் ஜெயம் எடுப்பீர்கள். அன்பினாலும் பொறுமையினாலும் சாந்தத்தினாலும் இணக்கத்தினாலும் உங்களை காத்து உங்களை சுத்திகரித்து தெய்வத்துக்காக செயல்படும் போது ஆண்டவர் உங்கள் நடுவில் இருப்பது மட்டுமல்ல, உங்களுக்காக கிரியை செய்யவும் போதுமானவர். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவங்க பயந்து கலங்கி ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவில் வந்து நின்று அவர்கள் இன்னும் பயந்தார்கள் என்று நம்ம அந்த பகுதியில் வாசிக்கிறோம். பரிசுத்த வேதம் ஆண்டவருடைய வல்லமை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதுதான் சில மனிதனுடைய விஷயம். இன்னைக்கு இந்த பயம் பலரை பிடிச்சிருக்கு. எப்படி தெரியுமா? ஆண்டவர் இருக்கிறார்லாம் சொல்லிட்டு நம்புறாங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் அவருடைய விசுவாசம் நலிந்து போய் பல வேளைகளில் நடுங்குவதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை இன்றைக்கு நீ அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் நிற்கிற ஒரு நபராக இருந்தால் இன்றிலிருந்து கர்த்தர் உன்னையும் தம்முடைய வல்லமையால் மூடி உன்னை புது பலத்தால் இடைக்கட்டி நடத்துவதற்கு சித்தமாயிருக்கிறார். ஆமென். உன் பயத்தை மாற்றி உன் துக்கத்தை மாற்றி நீ ஒரு அசாதாரண பலத்தை கொண்ட பிள்ளையாய் மாறுவதற்கான ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு தர முடியும். மத்தேயுவின் சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இங்கே போதும். இந்த பைபிள்ல நம்ம இந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் இதோ உலக முடிவு பரியந்தோ உன் கூடவே இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென். ஆண்டவராகிய தேவன் இந்த மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து ஒரு சில வாக்கு இங்க சொல்றார். அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்து காண்பிக்கணும். நிறைய பேருக்கு ஆண்டவரை பற்றி வெளியே சொல்றதுக்கு கூட ஒரு பயம். ஒரு சமயம் என்னுடைய தொலைக்காட்சி ஊழியத்தை பார்த்த இந்த மாவட்டத்தில் பிரபலமான ஒரு குடும்பம், அவங்க எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவள், எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, உங்கள் நிகழ்ச்சியை நான் காலையில் பார்த்தேன், எனக்குள்ளே அது ஒரு கேள்வியை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்தை கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் எந்த குடும்பமாக இருந்தாலும் இயேசுவுக்கு நீங்கள் பொதுவானவர்கள் தான். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் என்னோடு பேசணும் என்று கர்த்தருடைய தீர்மானம் இருந்தபடியினால்தான் எங்கிட்ட நீங்கள் பேச முடிந்தது. இது கடவுளுடைய நியமனம் இல்லாமல் நீங்கள் எங்கிட்ட பேச முடியாது. அதனால நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம். உங்கள் வீட்டில் பைபிள் இருக்கான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயோ எங்கள் வீட்டில் பைபிள் இருந்துன்னு அவ்வளவுதான், எங்கள் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் என்று அவங்க அழத் தொடங்கினார்கள். அப்போ நான் சொன்னேன், பரவாயில்ல, நீங்கள் உங்கள் முழங்கால உங்கள் வீட்டில் முடக்கிறதுக்கு தடை இருக்கா? உங்கள் பெட்ரூமில் கதவை அடைத்து கொண்டு நீங்கள் கூப்பிட்டா நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்கள் வீட்டின் அறைக்குள் வருவார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? அதை கேட்டபோது இந்த அம்மாவுக்குள்ள ஒரு அசாதாரண தைரியம். ஆமாம், அது ரகசியமாக நடக்குது, ஆண்டவர் அங்கே வருவாரா இருந்தால் ஏன் நான் பயப்படணும்னு சொல்லி அவங்க சொன்னால், கண்டிப்பாக அதை நான் செய்ய முடியும். ஒருவேளை என் புருஷன் கேட்டால் நான் தைரியமாக சொல்ல முடியும், நான் இயேசுகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், என்கிட்ட தொல்லை பண்ணாதீங்க நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு ஆணித்தரமான விசுவாசம் அவளுக்குள்ளே வந்தது. அவங்க சொன்னாங்க, நான் நிச்சயமாக நீங்கள் சொல்கிறபடி நான் செய்வேன், நீங்கள் விரும்பினபடி ஒரு வேதாகமத்தை நான் எப்படியாவது என் நண்பர்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி நான் வாங்கி அதை படிக்கிறேன்னு சொல்லி முடிவெடுத்தார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ இத்தனை காலமும் இந்த குடும்பத்தை தடுத்தது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். இந்த பயத்தினால நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தரோடு நெருங்கி வாழ முடியாமல் தெய்வத்தை வெளிப்படையாய் அறிக்கை செய்யாமல் இருக்கிறார்கள். ஆனால் நான் வாசித்த வேத பகுதி பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவராய் இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷராக்கி அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு போதிச்சதை எல்லாம் அவங்களுக்கு நீங்க உபதேசிச்சு அவங்க கை கொள்ளும் வரைக்கும் அவர்களை நடத்துங்கள். அப்படிதான் சொல்றாங்க.
சும்மா அவர் இயேசுவை சொல்லிட்டு போனால் அதில் அர்த்தம் இல்லை. அவர் சொல்கிற வேலையை பாருங்க. நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் நீங்கள் கை கொண்டிருக்கிறீங்களே, அது மாதிரி அவங்களை கை கொள்ள பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அதனால இந்த வேலையை நம்ம தைரியமாக செய்யணும். நாம் கர்த்தருடைய வேலைக்காரர்கள். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மற்றவர்களை ரட்சிப்பிற்குள் நடத்துவதற்காகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போகணும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் நம் நடுவில் இருந்து நமக்கு ஒத்தாசையும் உதவியும் செய்து கொண்டே இருப்பார். நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு இயேசுவை அறிவிக்கணும்னு சொன்னால் முதல்ல அதை தெய்வத்துக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவருக்கு சொல்லணும், நான் ஆண்டவர் இந்த குடும்பத்துக்காக இந்த முயற்சி எடுத்திருக்கிறேன், நான் போகும்போது அதற்கான வாய்ப்பு எனக்கு உண்டாகட்டும்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு செல்லும் போது தான் அது வெற்றியாக மாறும். அல்லேலூயா. ஆகையால் தெய்வத்துக்கு பயந்து அவருடைய வேலையை செய்கிற, அவருக்காக உழைக்கிற, அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற எல்லா பிள்ளைகளுடைய நடுவில் கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற சில தாய்மார் இருக்கிறீர்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய போராட்டம் கர்த்தருக்கு தெரியும். அந்த போராட்டத்தின் நடுவில் நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற ரோஜாவை போல எப்பக்கமும் குத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒரு விதமான நெருக்கம், கலக்கம். நான் இவ்வளவு ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு விடுதலை வரவில்லை, ஒரு நல்ல நன்மை கிடைக்கவில்லை, ஏன் எனக்கு இப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்லி நீங்கள் உடைஞ்சு இருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெயிப்பதற்காக சில நேரங்களில் இவ்விதமான பாடுகளுக்கு போகும்போது கர்த்தர் உங்கள் நடுவில் அபரிவிதமாய் செயல்படுகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. உங்களுக்கு செய்யப்படுகிற செயலை ஆண்டவர் கவனிப்பது மாத்திரமல்ல, யார் மூலம் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்களோ அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பதற்காக கர்த்தர் அங்கே இருக்கிறார். நீ அவளுக்கு விரோதமாய் அல்ல, அவனுக்கு விரோதமாய் அல்ல, எனக்கு விரோதமாய் தீமை செய்கிறாய். அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றதுக்காகத்தான் உங்கள் நடுவில் இருக்கிறார். யார் உங்களுக்கு தீமை செய்கிறாங்களோ அவங்க சீக்கிரம் உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாறுவார்கள். இதை நீங்கள் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். பவுல் சவுலா இருக்கிற காலத்தில் அப்படித்தானே நம்ம எல்லாம் சொல்லுவோம். அவர் சவுலா இருக்கும் போது அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு தமஸ்கு வீதியில் நடந்து போகும்போது, குதிரையில் போயிட்டு இருக்கும்போது பட்ட பகலிலே கர்த்தர் வீதியிலே அவனை தடுத்து நிறுத்தி சவுலேன்னு கூப்பிட்டு, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறான்னு கேட்டான். அந்த கேள்வியை கவனிங்க பாருங்க. எப்பவாவது இயேசு அவர் துன்பப்படுத்தினாரா? இல்லை. சபைக்கு விரோதமாக தான் செயல்பட்டார். சபையிலே ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாகத்தான் செயல்பட்டார். அப்படி செயல்பட்ட பைபிள் சொல்லுது, ஸ்திரீகளுடைய கைகளை பிடித்து இழுத்துட்டு போவாராம் வழியே. அந்த மாதிரி அவர் பயங்கரமான முரட்டுத்தனத்தை பண்ணின போது கர்த்தர் சொல்றாரு, அது சபைக்கு விரோதமாய் செய்தது அல்ல, எனக்கு விரோதமாய் செய்தது. அப்படித்தான் இன்னைக்கு இங்க இருக்கிற பலரை பார்த்து கர்த்தர் சொல்றார், அவன் உனக்கு விரோதமா செய்யல, எனக்கு விரோதமா செய்கிறான். நான் உன் நடுவில் இருக்கிறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் விட்டுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது உங்களுடைய வாழ்க்கையில் மனதில் வைத்துக் கொள்ளணும். அதனால் தெய்வத்துக்கு பயந்து உங்களுடைய வழிகளை நீங்கள் ஆராய்ந்து கர்த்தருக்காக உண்மையாக வாழ்வீங்கன்னா உங்கள் நடுவில் கர்த்தர் இருப்பார். இன்னொரு காரியத்தை கூட நாம் தியானித்து விட்டு ஜெபத்துக்கு திரும்ப போகிறோம். வாருங்கள், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அடுத்ததாக பைபிள் சொல்லுகிறது, துக்கம் உடையவர்களுடைய நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே ஒரு சம்பவம் நடந்து விட்டது. ஆண்டவராய் இயேசுவை சிலுவையில் ஆணி அடித்து விட்டார்கள். இந்த சீசனில் யாரும் நினைச்சு பார்க்கல, அப்போஸ்தலர்கள் யாருடைய மனசுலையும் தோண்டல, ஆண்டவர் இவ்வளவு சீக்கிரம் சாவாரு அப்படின்னு இவங்க யாருமே நினைக்கல. அவங்க சொல்றாங்க, இவர்தான் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறவர், இவர்தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர், ரோமாபுரியனுடைய கைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறவர் இவர்தான் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனால் அதுக்கு முன்ன காரியத்தை முடிச்சுட்டாங்க, அவர் இறந்து போய்விட்டார். அந்த துக்கம் எங்களை
கொல்லுகிறது, அது எங்களை விட்டு போகவில்லை, அது எங்கள் இருதயத்தில் நம்ப முடியாத வலியை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி துக்கத்தோடு ஒரு ஓய்வு நாள் காலையிலிருந்து அந்த தூரம் நடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஓய்வு நாளின் அடுத்த தினம் அவர்கள் நடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். வாரத்தின் முதல் நாள் அது. அந்த நாளிலே நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அவங்க துக்கத்தோடு ரெண்டு பேரும் பேசிக்கொள்ள, ஒருத்தருக்கு பெருமூச்சு தான் வருது. ரெண்டு பேரும் இன்னார்னு பைபிள் சொல்ல, ரெண்டு பேரும் கர்த்தரோடு இருந்த சீஷர்கள். நடந்த சம்பவம் ஒன்னான்னு நினைச்சு பார்க்கிறாங்க. இவ்வளவு சீக்கிரம் ஆண்டவராய் இயேசு மரணம் அடைவார் என்று அவர்கள் நினைத்திருந்தால் இன்னும் சில காரியத்தை முன்கூட்டி அவங்க செஞ்சிருப்பாங்க. யாருமே நினைக்காத போது இந்த சம்பவம் நடந்தது அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால முகம் களை இழந்து துக்கத்தோடு துக்க முகமாய் சாப்பிடாம நடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அவங்க பேசிக்கொண்டிருப்பதை ஆண்டவராய் இயேசு கவனித்துக் கொண்டே வருகிறார். ஒரு மூன்றாவது நபர் போல, மூன்றாவது ஆள் போல, ஒரு வழிப்போக்கன் போல இயேசு தன்னை காண்பித்து அவங்க கூட நடக்கிறார். அங்க நடக்கிற சம்பவங்களை எல்லாம் இவர் கேட்டுட்டு, என்ன நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசி போறீங்க, முகமும் ரொம்ப துக்கமா இருக்கு, என்ன நடந்தது அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க இந்த ஊருக்காரங்க இல்லையா, எருசலேமில் நடந்த சம்பவம் ஒன்று உங்களுக்கு தெரியாதா, நீங்க வெளி ஊருக்காரரா அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை குறித்தும் இயேசுவுக்கு நடந்த சம்பவத்தை குறித்தும் அவரிடத்தில் விளக்கி சொன்னார்கள். இந்த இடத்துல கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, யார்கிட்ட அவங்க பேசிட்டு இருக்காங்க. 3.5 வருடம் அவரோடு அவர்கள் இருந்த பிறகும் இயேசு அவங்களுக்கு அடையாளம் தெரியல. அவர் மகிமையின் சரீரத்தோடு, அவர் எதிர்பார்க்க முடியாத தோற்றத்தில், அல்லது ஆண்டவருடைய மகத்துவ மகிமை காண முடியாத அளவுக்கு அவருடைய கண்கள் மங்கி போயிருந்தது. அவங்க கூடவே இயேசு பயணிக்கிறார். துக்கத்தோடு அவங்க போறாங்க. அப்போ அந்த துக்கத்தில் ஆண்டவர் தாமே கூட போயிருந்து வேத வாக்கியங்களை சொல்லி அவர்களை நன்கு ஆற்றி கொண்டிருக்கிறார். பைபிளில் இப்படி இருக்கு, நியாயப்பிரமாணத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்லி அப்பவாது அவங்க யோசிக்கணும், இவ்வளவு தூரம் இந்த வேத வசனத்தை சொல்றார் என்றால் நம்மை விட விஷயம் தெரிந்த ஒரு நபர் தான் என்று சொல்லி கொஞ்ச நேரமாவது ஆண்டவரிடத்தில் அவர்கள் விசாரித்திருக்கணும். அப்போ கூட அவங்களுக்கு தெரியல. மாலை வரைக்கும் இப்படி பேசிட்டே போறாங்க. மாலை வருகிறது. அவர் இன்னும் தூர பயணிப்பவரை போல தன்னை காட்டிக்கொண்டார். இன்னும் தூரமா போறவரை மாறி காமித்து கொண்டார். இவர்கள் போக வேண்டிய இடமாகிய எம்மாவூர் வந்தவுடனே நாங்க போகிறோம் அப்படி சொல்லி அவர் திரும்பி போகும்போது இந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க, நேரம் மாலை ஆயிற்று, இரவு வரப்போகிறது, நீர் இனி வழிப்பயணம் பண்ண வேண்டாம், வாரும் எங்கள் வீட்டில் வந்து தங்கும் என்று சொல்லி அழைத்த போது அவரோ இல்லை நான் போயிடுவேன், எனக்கு பக்கம் தான், நான் இனி சீக்கிரம் போயிடுவேன்னு சொல்லி போகக்கூடாதபடிக்கு நேரே போவதற்காக முயன்றார். யார் இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இப்போ நான் கேட்குறேன், 3.5 வருஷம் இந்த இயேசுவோட இருந்தீங்களே, இயேசுக்கு ரூபம் உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டால், இன்னைக்கு நிறைய பேர் படத்தில் வச்சிருக்கிறது அல்ல இயேசுக்கு ரூபம், அவருக்கு உருவமே இல்லை. ஆனாலும் சில படங்களை வச்சு இதுதான் இயேசுன்னு நீங்கள் நினைக்கிறது தவறு. அதில் ஒரு விளக்கு போட்டு ஒரு லைட்டை போட்டு ராத்திரியெல்லாம் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் தவறு. அதெல்லாம் ஒரு ஓவியனுடைய கைவண்ணம், அவ்வளவுதான். ஆண்டவருடைய சாயல் அல்ல அது. தெய்வத்தின் சாயலை யாரும் பார்த்ததில்லை. ஆமென் சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, இனி நாம் அவரை சந்திக்கும் போது நாமே எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருக்க போகிறோம். அதுதான் பைபிள். அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் இருக்கிறபடியினால் நம்முடைய மகிமை பெரிதாயிருக்கும். அதனால ஆண்டவருக்குன்னு ஒரு ஓவியத்தை வச்சு இதுதான் கடவுள் நம்ம டிசைன் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் நம்ம இதை புரிந்துக்கணும். அவருக்கு ரூபம் இல்லை. 3.5 வருஷம் இருந்தவங்க சத்தத்தை வச்சு கூட கண்டுபிடிக்கல, அவருடைய பேச்சை வச்சாது கண்டுபிடிக்கணுமா இல்லையா? மறைபொருளை விளக்கி காண்பித்தாரே, அதை வைத்தாது கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஒண்ணுமே அவங்களால் கண்டுபிடிக்க முடியல. வழிபோக்கனின்றை கடைசி வரைக்கும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். நான் நினைக்கிறேன், கர்த்தர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தலைன்னா ஒரு காலமும் அவங்க கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க. அவர் இன்னும் அழகா வழிபோக்கிற மாதிரி காட்டிட்டு போயிடுவார். நல்ல ஆண்டவர் இல்லையா? இந்த பிள்ளைக்கு பாவம் ரொம்ப துக்கமாக இருக்குது, ஐயோ பரிதாப நானே முதல்ல சொல்றேன், நான் தான்டா இயேசு அப்படின்னு சொல்லியிருந்தா எவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கும். அப்பவுமே அவங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கும். ஆனால் அது கூட செய்யாமல் கர்த்தர் அவங்க நடுவே நடக்க ஆரம்பித்தார்.
துக்கப்பட்ட அவர்கள் யாருக்காக துக்கப்பட்டார்கள் தெரியுமா? தெய்வத்தை நினைத்து துக்கப்பட்டவர்கள். நாங்கள் நினைச்சோம் இஸ்ரவேலுக்கு பெரிய மாற்றத்தை கொடுப்பாருன்னு, ஆனால் அது எங்களுக்கு ஏமாற்றமாய் முடிந்தது. அந்த மாதிரி விஷயத்திற்கான துக்கம் கொண்டவர்கள். அந்த துக்கத்தை பார்த்த உடனே ஆண்டவர் அவர்களோடு இணைந்து பயணித்து கடைசியில் வழிப்போக்கனை போல காட்டி அவர்கள் எப்படி அழைத்தார்களாம்? வருந்தி அழைத்தார்களாம். அப்போ அவ்வளோ ஈஸியாக வரமாட்டாரோ இவர்? ஏசப்பா ஓடி நிறைய பேர் ஒப்பு கொடுக்கும்போது, ஏசப்பா இதோ நான் என்னை தருகிறேன், என் இருதயத்தில் வாரும், உம்முடைய நாமத்துக்காக நான் வாழுவேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, வந்துடுவாரா? நான் நினைக்கிறேன் இந்த ஜபத்துக்கெல்லாம் அவர் வரப்போகிறது இல்லை. நீங்கள் அப்படி யாராவது ஏமாத்திருப்பீங்கன்னா தயவு செய்து விட்டுடுங்க. இங்கே நடந்த சம்பவத்தை பாருங்க. வழிப்போக்கனாக இருக்கிற தெய்வத்தை கூப்பிடுறாங்க. ஒரு பகல் முழுசும் நண்பர்களாக மாறியாச்சு, பகல் முழுசும் பேசியாச்சு. இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கினா நான் வரமாட்டேன், எனக்கு இந்த தூரமாக அந்த பக்கம்தான், நான் இன்னும் 2 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் விடவில்லை, வருந்த தொடங்கினார்கள். வருந்தி, இல்லை நீங்கள் போகக்கூடாது, தயவுசெய்து வாங்க அப்படின்னு வருந்தி அன்பை காட்டின பிறகுதான் அந்த வீட்டு பக்கமாக கர்த்தர் திரும்பினார். அல்லேலூயா. அப்போ கூட அவங்களுக்கு விஷயம் தெரியல. அந்த வீட்டில் வந்து ஆண்டவர் இருந்து உடனே இவங்க சாப்பாடை கொண்டு வச்சாங்க. அவருக்கு ஒரு வழக்கம் உண்டு, சாப்பாடை வச்சா முதல்ல அதை ஜெபம் பண்ணி ஆசீர்வதிப்பார். இப்படி அப்பத்தை எடுத்ததில் ஒரு சாயல் வித்தியாசம். இந்த அப்பத்தை எங்கேயும் எடுத்திருக்காரு. இதே மாதிரி நம்ம தான் பார்த்துருக்கோமே, எடுத்த தோரணை வித்தியாசம், அதை கையில் எடுத்து ஆசீர்வதித்த விதம் வித்தியாசம், அதை பிட்ட விதம் வித்தியாசம். இதை பார்த்த உடனே அப்பத்தை பிற்கவும் என்னுடைய கண்கள் திறந்து, இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பகல் முழுவதும் நம் நடுவில் இருந்து நம்மோடு பேசி உறவாடி நம் சந்தேகங்களை தீர்த்து நமக்கு நல்ல மருந்தாக மேன்மையாக அமைதியாய் பலனை கொடுத்த என்னுடைய ஆண்டவர் இப்படி சொல்றதுக்குள்ள ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு மறைந்து போனார். எவ்வளவு பெரிய சந்தோஷம். கையை கொஞ்சம் நல்லா தட்டுனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்க தேவ பிள்ளைகளாகிய நாம் துக்கப்படும் போது நம்ம கூடவே இருந்து பல வேளைகளில் தேற்றி நம்மை நடத்துகிறார். ஆமென். ஆகையால் தான் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீங்க கர்த்தருக்காக கொண்டிருக்கிற அந்த உன்னத பலனை ஆண்டவர் அறிந்து உங்களுடைய வாழ்வில் நடுவில் அவர் என்றென்றைக்கும் இருந்து உங்களை நடத்த போதுமானவர். தெய்வத்தை நமக்குள்ளே கொண்டு வருவதற்கு நமக்கு இவ்விதமான நன்மை வரணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு ஆவிக்குரிய துக்கம் இருக்கணும். நம்ம எல்லாம் மலடுகள் போல் வாழக்கூடாது. ஆவிக்குரிய துக்கம், பைபிள் சொல்லுது, ஆவிக்குரிய துக்கம் பின்பு மனஸ்தாபத்துக்கும் ரட்சிப்புக்கு ஏதுவான வழியை நம்ம கொண்டு வந்துருமா. இன்னும் என்னால் ஜெபிக்க முடியலையே, இது ஒரு துக்கம். இன்னும் நான் ஆண்டவரோடு நடக்க முடியலையே, இது ஒரு துக்கம். இன்னும் நான் பைபிளை படிச்சு முடிக்கலையே, எல்லாரும் இவ்வளவு சீக்கிரமா பைபிள் படிக்கிறாங்க, எனக்கு இன்னும் பைபிள் படிக்க முடியலையே, இது ஒரு ஆவிக்குரிய துக்கம். இன்னும் எனக்கு ஆண்டவருக்காக சாதிக்க முடியலையே, இது ஒரு ஆவிக்குரிய துக்கம். இன்னும் எத்தனையோ மக்கள் மரித்து கொண்டிருக்க நான் ஒருத்தருக்கு கூட இயேசுவை பற்றி சொல்ல முடியலையே என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவிக்குரிய துக்கம். இப்படிப்பட்ட துக்கம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். ஆனால் நம்ம துக்கம் என்ன தெரியுமா? மணி பர்ஸ் நிறையலையே, அந்த பிஸ்னஸில் நமக்கு லாபம் கிடைக்கலையே, செய்த வேலையில் நஷ்டம் வந்துருச்சு. இதை பற்றின துக்கத்தோடு இருக்கிற உங்கள் நடுவில் எங்கே கர்த்தர் வர முடியும்? நம்முடைய நோக்கம் என்ன? உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் பலனை குறித்து ஒரு அக்கறை உனக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். உன்னுடைய துக்கம் என்ன? என் பிள்ளை இத்தனை வருஷம் ஆச்சு, நான் எவ்வளவோ போதித்து வருகிறேன், ஆனால் இன்னும் மனம் திரும்பவில்லை, ஆவிக்குரிய பிள்ளையாய் எழும்பவில்லை, தேவனுக்காக ஜொலிக்கவில்லை. அந்த துக்கம் உன்னுடைய இருதயத்தில் இருக்கணும். அப்போ உனக்கு எப்படி துக்கம் இருக்கணும்? இந்த பிள்ளை வர வர ட்ரை ஆயிட்டாலே, இவன் கொஞ்சமாவது மனம் திரும்பவில்லையே, அப்படியானால் என்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது என்ற துக்கம் உன்னுடைய இருதயத்தில் வரணும். நான் இன்னும் மனம் திரும்பவில்லையோ, இன்னும் நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறவில்லையோ, இன்னும் என்னுடைய ஜெபத்தில் குறைவு இருக்கிறதோ, இன்னும் என்னுடைய சாட்சியில் களம் வலிமை இல்லாமல் இருக்கிறதோ, என்னுடைய வாழ்வு மேன்மை இல்லாமல் இருக்கிறதோ என்று உன்னை பார்க்கிற ஒரு துக்கம் உனக்குள் இருக்க வேண்டும்.
எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கேன், ஆண்டவர் எப்பவுமே என் கூட தான் இருக்காரு, இவ்விதமான ஒரு அசட்டு ஒரு சிந்தை நம்முடைய உள்ளத்தை நிரப்பி இருக்குமானால் சில சூழ்நிலையை வைத்து நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தைகள் பல வேளைகளில் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற தேவ மகிமைக்கு எதிராய் செயல்படுமானால் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு துக்கம் நமக்கு தேவை. ஆண்டவரே, இன்னும் உம்மை போல் என்னால் மாற முடியலையே, இன்னும் உம்மை போல் பொறுமை எனக்கு வரமாட்டேங்குது, இன்னும் உம்மை போல் சாந்தம் எனக்கு இல்லையப்பா. ஆண்டவரே, ஒரு சின்ன விஷயத்தில் நான் ஏன் உம்மை போல் இருக்கவில்லை? இப்படி நமக்கு ஒரு துக்கம் வருமானால் இப்படிப்பட்ட துக்கம் உள்ளவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். தயவு செய்து ஒரு பிள்ளையும் ஐ ஆம் ஆல்ரெடி கரெக்ட்னு சொல்லாதீங்க. நான் கரெக்டாக இருப்பதற்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லுங்க. அது பெருமையின் வாக்கை அடிக்கிற ஒரு வாக்காக இருக்கும். ஆகையால் உங்களுடைய வழிகளை செம்மைப்படுது. ஒரு பயம் இருக்கட்டும், ஒரு துக்கம் இருக்கட்டும், நான் இன்னும் உருவாகணும். இந்த துக்கம் ஏன் கர்த்தரை போல் என்னால் வாழ முடியல, ஏன் ஆண்டவரை போல் என்னால் வாழ முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்தில் துக்கமாய் வருமானா உங்க நடுவில் தான் கர்த்தர் இருக்கிறார். பவுல் ஒரு இடத்தில் சொல்லும்போது, நான் என்னை ஆராய்ந்து பார்க்கும்போது, நான் என்ன தேடி பார்க்கும்போது என்னோட குற்றம் இல்லை. அவர் சொல்கிற வாக்க பாருங்க, குற்றம் இல்லை, ஆனாலும் நான் என்னை தீர்ப்பிடுவதில்லை, என்னை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அப்படின்னு தான் தன்னை சொன்னார். அங்கு கூட தன்னுடைய விஷயத்தை அவர் எவ்வளவு மேன்மையாய் சுட்டி காட்டுகிறார் என்பதை பாருங்கள். ஒரு இடத்துல தன்னை பற்றி அவர் சொல்லும் போது, நான் நிர்பந்தமான மனுஷன், எனக்கு டக்குன்னு கோபம் வந்துடுது, திடீர்னு எனக்குள்ள வாக்குவாதம் வந்துடுது, ஆனால் இதிலிருந்து நான் விடுவிக்கப்படணும், இது இப்படி இருந்தால் சரி ஆகாது, இது ஒரு சரியான சுபாவம் அல்ல, நான் அதிலிருந்து விடுதலை ஆகணும் என்ற எண்ணமும் துக்கமும் நம்முடைய உள்ளத்தில் இருந்தது. நம்முடைய வாழ்க்கை இதே மாதிரி பார்க்கணும். நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல வளருங்க, நல்ல நில்லுங்க, கர்த்தருக்காக எழும்புங்க. ஆனால் ஆவிக்குரிய ஒரு துக்கம் நம்முடைய இருதயத்தை எப்போது இருக்கணும். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் இன்னும் மனம் திரும்பவில்லையே என்று அந்த பாரம் உங்களுக்குள்ள இருக்கணும். பாருங்க, லூக்கா 24 அதனுடைய 21 சொல்லுகிறது. வாசிப்போம். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். அவர் கண்டிப்பா ஜனங்களை ரட்சிப்பார் நம்பியிருந்தோம். அதெல்லாம் எங்களுக்கு ஏமாற்றாய் மாறி போயிற்று, எங்கள் உள்ளம் உடைகிறது. இன்னும் லூக்கா 24 அதிகாரம் 29 வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் நீர் எங்கள் மத்தியில் தங்கியிருக்க வேண்டும் என்ற சத்தத்தை கேட்டுதான் அவர் அந்த வீட்டுக்கு போனதாக நம்ம அந்த பைபிளில் வாசிக்கிறோம். அப்ப நிறைய துக்கம் இவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. இந்த துக்கத்தை எல்லாம் ஆவிக்குரிய துக்கமா அவங்க வச்சு ஆண்டவருடைய காரியத்தில் இன்னும் நான் உண்மையா இல்லையே, இன்னும் நாங்கள் எழும்பணுமே நினைத்த போது கர்த்தர் அவர்கள் நடுவில் நின்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உங்களுடைய வாழ்வை கர்த்தருக்காக திருப்பி ஒரு ஆவிக்கு ஏற்ற துக்கம் நம்முடைய உள்ளத்தை நிரப்பி இருக்கட்டும். உங்கள் நடுவில் இருப்பார் தேவன். நீங்கள் முதல்ல தேவனுக்கு பயந்து நடக்கும்போது உங்கள் நடுவில் அவர் இருப்பார். 2, நீங்கள் ஆவிக்கு ஏற்ற துக்கத்தோடு இருக்கும்போது உங்கள் நடுவிலிருந்து உங்களை வழி நடத்துவார். ஜெபிப்போம்.